நாம என்ன பண்ணோம்? அந்த பொண்ணு வீட்டுக்கு சும்மா பொண்ணு பார்க்க போனோம். போத கூட அந்த பொண்ணை விட அவங்க அம்மாவை தான் பிடிக்கலன்னு சொன்னாலே. இப்ப என்ன நடந்துச்சு? 10 வருஷமா நமக்கு கிடைக்காத அவார்டு இப்ப கிடைச்சிருச்சு. இதுக்கு யார் காரணம்? எது காரணம்? யாருப்பா காரணம்? டேய் முட்டாள், வசுந்தராவோட லக்கு தான் காரணம்டா. அப்படியாப்பா? பின்ன எப்படா சொல்றது? கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிட்டீங்கப்பா. அம்மாவுக்கு ரெக்கமெண்டேஷனாலே பிடிக்காது. இந்த ஆண்டர்பிரினர் விருது சம்பந்தமா யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதையும் மீறி இந்த அவார்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த ராசி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வசுந்தரா நம்ம வீட்டுக்கு வர போற ராசி தான்ப்பா இது. கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க சார். இத்தனை வருஷம் உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்குன்னா அது சின்னவருக்கு பேசி வச்ச பொண்ணோட ராசிதான். பேசி வச்ச பொண்ணுன்னு நீ சொல்ற, ஆனா கோதை ஒத்துக்கணுமே. அப்பா, நீங்க 3 பேர் எந்த உலகத்துல இருக்கீங்க? இது சயின்ஸ் உலகம்பா. இப்ப போயிட்டு ராசி ஜாதகம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நம்ம குடும்பத்தோட கடுமையான உழைப்பு தான் காரணம். அதுக்கு தானப்பா விருது கிடைச்சிருக்கு. ஆமா, இதுல வசுந்தரா எங்கப்பா வந்தா? கண்ணு இங்க வா. நீ என்ன படிக்கிற? மெடிசன் தானே படிக்கிற? இந்த பாலிடிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. உன் வேலையை மட்டும் பார்க்கணும். ஓகேவா? போ. அப்பா இருங்கப்பா, அவளுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ராகி, இந்த விருது நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்? வேற என்ன, உழைப்பு தான் காரணம். உழைப்பு தான் காரணம்னா இந்த 10 வருஷத்துல அம்மாவுக்கு ஏன் விருது கிடைக்கவே இல்ல? அது அண்ணா, விருது கமிட்டில ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவார்டு வாங்கியிருப்பாங்க. வெரி குட். அப்ப இந்த வருஷமும் விருது கமிட்டில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா அதையும் மீறி அம்மாவுக்கு இந்த வருஷம் எப்படி விருது கிடைச்சது? பதில் சொல்ல முடியல. இதுக்கு பேர் தான் ராசி. யாரோட ராசி? வசுந்தராவை நம்ம பொண்ணு பார்த்துட்டு வந்த ராசி. அதனால தான் அம்மாவுக்கு விருது கிடைச்சிருக்கு. சும்மா லாஜிக்கா பேசுறேன்னு கண்டதையும் பேசக்கூடாது. இல்லண்ணா, என்னால எதுவும் சொல்ல முடியலண்ணா. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லல்ல. அப்ப சும்மா இருக்கணும் தங்கச்சி. இந்த மாதிரி கண்டதையும் உளறிட்டு இருக்க கூடாது. ஓகே? அம்மா, அப்பா சொன்ன மாதிரி அந்த எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி விடு. இந்த விருதுக்கு காரணம் நீங்க 3 பேர் மட்டும் இல்ல. நம்ம ஃபேக்டரியில இடைவிடாம நேரங்காலம் பார்க்காம உழைச்சாங்கல்ல, அவங்களோட உழைப்பும் தான். அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அவ்வளவுதானேம்மா, தாராளமா பண்ணிடலாம். ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு நீங்க சொல்லிடுங்க. நாளைக்கே ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். வாங்க உட்கார்ந்து பேசி நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம். இப்ப சாப்பிடுங்க. என்னடி, ரெடி ஆயிட்டியா? கடைசி பரீட்சை தானே, இதோட எல்லாம் முடிஞ்சிருமா? நீ எதுக்கு இப்படி பிச்சை பிடிச்ச மாதிரி இருக்கிற? பயமா இருக்கு. என்னடி பயம்? இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல ஒழுங்கா தானே எழுதிருக்க. இதையும் நீ சரியா தான் எழுதுவ. தைரியமா இருடி. அம்மா, உடம்பு சுடுதான்னு பாரு. இல்லடி, 10 தடவை செக் பண்ணியாச்சு. உனக்கு ஒண்ணும் இல்லக்கா, எக்ஸாம் பயம் அவ்வளவுதான். இந்த பொடி. வா கண்ணு, சாமி கும்பிட்டு திருநீர் வச்சு விடுறேன். எல்லா பயமும் போயிடும். வா வாமா. சாமி, என் பேத்திக்கு எந்த பயமும் இல்லாம பரீட்சை எழுத வை. வர தைப்பூசத்துக்கு உனக்கு பொங்க வைக்கிறேன். அக்கா, வினய் கிட்ட வேண்டிக்கோக்கா. அவரும் ஃப்ரெண்டு தானே, நீ கேட்டே ஹெல்ப் பண்ண போறாரு. வினயா? யார் இது? விநாயகர் தான் அக்கா செல்லமா வினய்னு கூப்பிடுவான். சாமிக்கே பெட்னேமா, விளங்கிடும். காலங்காத்தால ஏதாவது அவசரமா சொல்லலைன்னா உனக்கு பொழுதே போகாதாடா? நல்ல வார்த்தையா பேச மாட்டே. நீ வாமா. என்ன பயம் சரஸ்வதி? நல்லா படிச்சிருக்கல? அப்புறம் என்ன? நல்லா படிச்சிருக்காப்பா. நேத்து நைட்டு கூட மாடல் எக்ஸாம் வச்சேன். 55 மார்க் அசால்ட்டா எடுத்துட்டா. அப்புறம் என்ன?
தைரியமா போய் பரிச்சை எழுத வேண்டியதானே? ஆனாலும் எனக்கு பயமா இருக்குப்பா. இவளுக்கு படிப்புனாலே உதறுங்க. சரஸ்வதி, எப்பவுமே பயம்தான் வெற்றிக்கு எதிரி. நீ சரியா படிக்கலைன்னா கூட பயம் இல்லாம போனா ஈஸியா ஜெயிச்சிடலாம். சரிப்பா. இந்தா வச்சுக்கோ. இல்லப்பா, பேனா இருக்கு. உனக்கு தான் இது. இந்த கணக்கு பரீட்சைக்காக ஸ்பெஷலா வாங்கினேன். எடுத்துட்டு போ. நானே உன் கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. அப்பா கூட இருக்கிறதா நினைச்சுக்கடா, பயம் போயிடும். இந்தா. தேங்க்ஸ்பா. இதுதான் கடைசி பரீட்சை. நீ நல்லா எழுதுவ. தைரியமா போயிட்டு வா. உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓகேப்பா, போயிட்டு வரேன் பாட்டி, வரேன்டா. அப்பாடா, இப்பதான் உன் முகத்துல ஒரு தெளிவே வந்திருக்கு. நல்லா எழுதிட்டு வா. வரேம்மா. ஏங்க, எதுக்குங்க இதெல்லாம்? நான் தான் ஏற்பாடு பண்ண சொன்னேன். என் ஒய்ஃபு கவர்மெண்ட் பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு, அதை கொண்டாட வேண்டாமா? நீ கொண்டாடுற, எதுவும் பேசக்கூடாது. வா. அம்மா, இந்த பெருமை எங்க எல்லாருக்கும் சேர்ந்து கிடைச்ச பெருமைம்மா. உண்மையிலேயே மனசார சந்தோஷமா உங்களை வாழ்த்துறோம்மா. எங்க எல்லார் சார்பிலையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க. வாங்க முதலாளி அம்மா, வாங்க வாங்க வாங்க, சீட்ல உட்காருங்கம்மா. என்னங்க? அட உட்காருமா, இன்னைக்கு என்ன நாள்? உட்காரு, வா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. உட்காருமா. அந்த செக் புக் எடுத்து ஒரு கையெழுத்து போடு. எதுக்குப்பா? அது எங்களுக்குள்ள. அப்பா, அம்மா, கேக் ரெடி. நைஸ், சூப்பர். வாங்க வெட்டிடலாம். டேய், இங்கே வெட்டணும். எல்லாரும் முன்னாடி தானே வெட்டணும். நீ விடு, நான் எடுத்துட்டு வரேன். போப்பா. இந்தாங்க. நானும் வரேன், ஹெல்ப் பண்றேன். வா போலாம். நீங்களும் வந்துருங்க. டேய், இதா. சரிங்கப்பா. அங்க வந்து கொடுக்கணும். நீ வா. அம்மா, முத கேக்க உங்க லவ்வர் கொடுங்க. ஹலோ காதல் மண்ணா, அப்படிக்கா வந்து நில்லுங்க. டேய், சும்மா அட, இந்த வயசுல என்ன வெக்கம்? சும்மா போய் நில்லுங்க. வேற ரொம்ப பண்ணிட்டு. இல்லடா, இது தனி மனுஷிக்கு கிடைச்ச வெற்றியா என்ன? ஒட்டுமொத்த தொழிலாளிகளுக்கும் சேர்த்து கிடைச்ச விருது. முதல் கேக்க சாப்பிடுற உரிமை இந்த ஃபேக்டரியிலேயே முதல் தொழிலாளி முதல்ல ஒரே ஒரு லேபரா ஜாயின் பண்ணி இப்ப வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காரே, அவருக்கு தான் தரணும். பாத்தியா, இது எனக்கு தோணாம போச்சு. சண்முகம், நீ வாப்பா, முன்னாடி வா. வா வா வா. பிளேட் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க முதலாளி. முதலாளியா? நான் என்னைக்கடா முதலாளியான? இந்த கம்பெனி ஆரம்பிச்சப்போ நம்ம 2 பேரும் மட்டும் தானடா வேலை பார்த்தோம். அப்ப நீ என்ன நடேசன்னு பேர் சொல்லி தானே கூப்பிடுவேன். கம்பெனி பெருசா போட உடனே பேர் மறைஞ்சு போயிடுமா என்ன? இப்பவும் நடேசன்னே கூப்பிடு. ரொம்ப நன்றிங்க நடேசன். இந்த கம்பெனி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு உங்கள நிறைய பேருக்கு தெரியாது. ஒரே ஒரு லேத்து, அதுவும் ஒரு தகர ஷெட்டுக்குள்ள இருந்தது. அப்போ இவரும் சண்முக அண்ணனும் தான் வேலை பார்ப்பாங்க. மதியம் லஞ்ச் சாப்பிட லேட்டானா வேலை பாதிக்குமேன்னு இவரு கவலைப்படுவாரு. நான் வீட்லயே சமைச்சு 2 பேருக்கும் குழம்பு சாதம், ரசம் சாதம்னு பிசைஞ்சே கொண்டு வருவேன். என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிங்கள்லாம் பண்ணுவேன். அன்றைக்கு நீ செஞ்சு கொடுத்த புளிக்குழம்பு வாசனைய இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல. போத என்ன சண்முகம்? ஆமா, இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு புளிக்குழம்பு வைக்கவே முடியல. அப்படி ஒரு லேத்துல ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 200 குடும்பங்களுக்கு சோறு போடுது. அதுக்கு காரணம் நிச்சயமா நான் இல்ல, என் வீட்டுக்காரரோட கடுமையான உழைப்பு. அவருக்கு அடுத்து என் மூத்த பையனோட விடாத உழைப்பு. அதுலயும் தமிழ் பண்ண தியாகம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த பிசினஸுக்காக தன்னோட படிப்பையே தியாகம் பண்ணிட்டு தொழிலுக்கு வந்த பையன் அவன்.
தமிழ் ஒரு பக்கம் கடுமையா உழைச்சு கம்பெனியை வளர்த்தான்னா அப்புறம் கார்த்திக் வந்தான். அவன்கிட்ட படிப்பும் அதனால வந்த அறிவும் இருந்தது. அதை வச்சு கம்பெனியை இன்னும் முன்னேத்தினான், இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கினான். ஆனா ஒட்டுமொத்த வெற்றிக்கு இவங்க 3 பேர் மட்டும் காரணம் இல்ல, இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தான் காரணம். உங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பு, உங்க ஒவ்வொருத்தரோட திறமை, நீங்க எல்லாருமா சேர்ந்து சிந்தின வேர்வை, இது எல்லாம் சேர்ந்துதான் இப்படி ஒரு விருது என் கையில கிடைக்க போகுது. நியாயமா பார்த்தா இதுல என்னோட பங்கு ரொம்ப ரொம்ப சின்னது. சொல்ல போனா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா என்னோட வீட்டுக்காரரு எம்எல் இருக்கிற பாசத்தால கம்பெனிக்கு முதலாளியா என்ன உட்கார வச்சிருக்காரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விருதை நான் என் கையால வாங்க போறேன். உண்மையிலேயே இந்த விருதை வாங்க போறது உங்களோட கைகள் தான். என் கை வெறும் அடையாளம் மட்டும்தான். கவர்மெண்ட் என்னமோ இந்த கம்பெனி என் பேர்ல இருக்குன்னதும் நான் தான் இந்த விருதுக்கு தகுதியானவன்னு என்ன கூப்பிட்டுருக்காங்க. உண்மையிலேயே நான் தான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வெற்றிக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். ரொம்ப நல்ல மனசுமா உங்களுக்கு. இது இந்த கம்பெனிக்கு கிடைச்ச கௌரவம். ஆனா வெறும் கௌரவம் சோறு போடாதுல்ல. இந்த சந்தோஷத்துல, இந்த விருது கிடைச்ச பெருமையில உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன பரிசு, ஒரு gift தரலான்னு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் சின்னதா 1 கிராம் தங்க நாணயம் தரலான்னு எல்லாரும் பிளான் பண்ணிருக்கோம். இது எங்களோட ஞாபகார்த்தமா, இந்த வெற்றியோட ஞாபகார்த்தமா உங்ககிட்ட எப்பவும் இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இது நம்ம தொழிலாளர்களுக்கு நாங்க செய்யற நன்றி கடன். இது தவிர இன்னொன்னு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இண்டஸ்ட்ரி சார்பா நிறைய நன்கொடைகள், கல்வி உதவிகள் பண்ணுவோம். இந்த தடவை என் பெரிய பையன் தமிழ் படிச்ச பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அவர் ஸ்கூலுக்கு டொனேஷன் கேட்டிருக்காரு. இந்த விருது சாக்கா வச்சு தமிழ் படிச்ச ஸ்கூலுக்கு டொனேஷன் தரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்காக கோதை இண்டஸ்ட்ரீஸ் தொழிலாளர்கள் சார்பா 2 லட்சம் ரூபாய் அந்த ஸ்கூலுக்கு உதவி பண்ண போறோம். அந்த பெருமை இல்லாம உங்களை தான் சேரும். இந்தா, நல்ல காரியத்தை பண்ண லேட் பண்ணக்கூடாதுப்பா. இந்த பணத்தை உடனடியே நீ படிச்ச ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துரு. மா, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் படிச்ச ஸ்கூலுக்கு என் கையில டொனேட் பண்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. வினய், இதுதான் கடைசி பரீட்சை. எப்படியாவது இதுல இருந்து என்ன காப்பாத்திரு வினய். क्वेश्चंसலாம் ஈஸியா வந்திருக்குமா? என்ன இன்னும் எழுத ஆரம்பிக்கலையா? ஒன்றும் இல்லை சார், சும்மா பார்த்தேன். கொஸ்டின் பேப்பர் கொடு. ஆன்சர் ஷீட் எடு. ஐயோ சார், கொஸ்டின் கஷ்டமா இருக்குமோன்னு பயமா இருந்தது, அதனால தான் பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை சார். ஓ சரி, எழுது. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். அட, இதுவும் எனக்கு தெரிஞ்சதுதான். ஈஸியா இருக்கே. இந்த தடவை எப்படியும் பாஸ் பண்ணிடுவேன். குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃப்ளைங் ஸ்குவாடா? ஆமா சார், ஸ்குவாட் இன்சார்ஜ். ஓகே ஓகே, கோ ஹெட். ஆஃப்டர் தட் ரூமுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா வரேன் சார். ஓகே சார். ஓகே.
சார் உங்களை பார்க்க பழைய ஸ்டூடெண்ட் தமிழ் வந்திருக்கார் சார். அப்படியா? டொனேஷன் கொடுக்க தான் வந்திருப்பாரு. வர சொல்லு. உள்ள வாங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் தமிழ். உட்காரு உட்காரு. எப்பா டீ கொண்டு வாப்பா. சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், பரவாயில்ல சார், தேங்க்யூ. எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களும் நல்லா இருக்கணும். அப்பதான் இந்த பள்ளிக்கூடமும் பசங்களும் நல்லா இருப்பாங்க. அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானேப்பா? எல்லாரும் சௌக்கியம் தான் சார். அப்புறம் ஸ்டேட் லெவல்ல சிறந்த தொழிலதிபர் அவார்டு வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் இது போல நிறைய விருதுகள் வாங்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதோட நினைவாதான் கம்ப்யூட்டர் ஆப்பை டெவலப் பண்றதுக்கு அம்மா 2 lakhs டொனேட் பண்ணிருக்காங்க. குட். அதை வாங்கிக்கிறேன். செக் நல்லா தெரியுற மாதிரி போட்டோ எடுக்கணும். சரிங்க சார். தமிழ் கொஞ்சம் இப்படி வாங்க. சார் பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். எங்களுக்கு அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்க்கு வேணும் தமிழ். போட்டோக்கு வந்து நெல்லுப்பா. அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் அடித்தட்டு மக்கள் தான் படிக்கிறாங்க. ஒன்ன மாதிரி ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்றதுனால தான் இந்த பள்ளிக்கூடம் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு இருக்குப்பா. இது எனக்கும் பெருமை இல்லையா சார்? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வேற என்ன உதவி வேணாலும் கேளுங்க சார், அம்மா சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? முதல்ல கம்ப்யூட்டர் லேபை ரெடி பண்ணிடலாம் தமிழ். அப்புறம் தேவைப்பட்டா நான் கேட்கறேன். இப்போ நம்ம லேபுக்கான ரூமை போய் பார்ப்போமா? இல்ல பரவாயில்ல, எதுக்கு சார் இதெல்லாம்? இல்லப்பா, என்ன பண்ண போறோம்னு ஒன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும்ல. ஏப்பா ஸ்குவாட் வந்திருக்காங்க. யாராவது பிட்டு வச்சிருந்தா எடுத்து போட்டுருங்க. என்ன சார் வாங்க சார். என்ன பண்ற நீ? என்ன பேப்பர் அது கையில? குடு குடு. சார் இது வெளியில இருந்து யாரோ போட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜன்னல் வழியா உங்ககிட்ட குறி பார்த்து யாராவது எரிஞ்சாங்களாக்கும்? விட்ட ஒலிம்பிக்ஸ்ல விளையாடுறவங்க எல்லாம் உனக்கு இங்க ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னு சொல்ல போல இருக்கு. மேடம் இந்தாங்க, இந்த பிட்ல இருக்கிறது எழுதி இருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. சார் சொன்னா கேளுங்க சார். சார் நான் எடுத்துட்டு வரல சார், யாரும் வெளிய மாட்டவங்க எல்லாம் இப்படி தான் சொல்றீங்க. சார் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நீங்க வெளில வாங்க. சார் நான் எடுத்துட்டு வரல சார், யாரும் மேல போட்டாங்க சார். சார் நான் கரெக்ட்டா தான் சார் எழுதி இருக்கேன், ப்ளீஸ் சார். சார் சத்தியமா நான் காப்பி அடிக்கல சார், அது என்கிட்ட இல்ல சார். சார் இந்த பிட்ல இருக்கறதா எழுதி இருக்காங்க சார். ஐயோ மேம் இல்ல சார், இது நான் காப்பி அடிக்கல சார். இது எதை எழுதி இருக்கீங்க? நீங்க சொல்ற பையனா நம்பணுமா? ஐயோ சார், இது நானா தான் சார் எழுதினேன். என்ன சார் இது, நீங்க செக் பண்ணலையா? சார் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு சார். 2 தடவை அவங்க பேப்பரை வாங்கி கூட செக் பண்ண சார். அதையும் மீறி அவங்க பொம்பளை புள்ள சார், எப்படி ஃபுல் செக்கிங் பண்ண முடியும்? ஐயோ சார் நான் சொல்றது நம்புங்க சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் நம்புங்க சார். மேம் நீங்க சொல்லுங்க மேம். மேம் ப்ளீஸ் சார். சார் நான் நிஜமாவே காப்பி அடிக்கல. திங்ஸ் எங்கம்மா? பர்ஸ் அதை எடுங்க சார். மேம் நான் சத்தியமா சொல்றது யாரும் மேல நீ நடன்னு சொல்றல. சீக்கிரம் போ. மேம் நான் சொல்றது கேளுங்க மேம், ப்ளீஸ் மேம். நான் சத்தியமா நான் எடுத்துட்டு வரல மேம், யாரும் என் மேல போட்டாங்க மேம். மேம் நான் சொல்றது கேளுங்க மேம். மேம் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். சார் நீங்களாவது நான் சொல்றது கேளுங்க சார். ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். வாங்க. சார் சத்தியமா நான் சொல்றேன் சார், அது ஏன் பிட் இல்ல சார், யாரும் என் மேல தூக்கி போட்டது மேம். சார் எனக்கு கொஞ்சம் நம்புங்க சார். எங்க அப்பா கூட ஒரு டீச்சர் தான் சார், அதுவும் HM. அவர் பொண்ணு நான் இப்படி செய்வேனா? ஓஹோ, HM பொண்ணுனா இப்படி பிட் அடிப்பியா? இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க, நான் நம்ப மாட்டேன் சார். உன்னை எல்லாம் போட்டோ எடுத்து மீடியால போட்டா தான் புத்தி வரும். அதுவும் பொம்பளை புள்ள தைரியமா பிட் அடிச்சிருக்க. சார் சத்தியமா இல்ல சார், என்ன நம்புங்க சார். சார் இப்போ இருக்க லேபை பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்கிரேட் பண்ணா சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே. நீ சைலண்டா இருக்க மாட்டியா? கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. சார் நான் நேர்மையா தான் சார் எழுதினது, தப்பு பண்ணல சார். சார் என்ன நடக்குதுங்க? அரியர் எக்ஸாம்ஸ் நடக்குதுல்ல, யாராவது பிட் அடிச்சு மாட்டிருப்பாங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா? தப்பு பண்ணல சார், ப்ளீஸ் சார். ரெடி ஆயிடும், சைன் பண்ணிட்டு கிளம்புங்க. சார் எக்ஸாம் எழுதி விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது நம்புங்க சார். மேம்